இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இல்லைங்க. 2024 ஹாட் ஸ்டார் ஓடிடில மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியான நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல ஜானகி, லில்லிக்குட்டி, லைலா, சாவித்ரி, தங்கம், அப்புறம் மொழின்னு மொத்தமா 6 விதமான எபிசோட்ஸ் இந்த சீரிஸ்ல இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லென்த்தா போற இந்த கதையை சூரிக்கு சூப்பரா சொல்ல பாக்குறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். இது உங்களுக்கான உள்ளூர் உலக சினிமாவுக்கான நேரம். மூவி ரிவ்யூஸ் ரிலேட்டடா பார்க்கவும் கேட்கவும் பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஓபன் பண்ணா யாருல இது தலை தெறிக்க ஓடுறது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம படத்தோட ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் 2 பேரும் தலை தெறிக்க ஓடி வராங்க. இதோ இந்த வெள்ளை சட்டை தான் நம்ம படத்தோட ஹீரோ நாகேந்திரன். இந்த மஞ்சள் சட்டையை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இவர் தான் ஹீரோவோட ஆஸ்தான ஃப்ரெண்டு சோமு. ஓடி வந்தவங்க 2 பேரும் ஒரு புதர்கிட்ட மறைஞ்சு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோ அழ மனசுல உள்ள கொஞ்ச நெஞ்சு தைரியத்தையும் வர வச்சுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஆறுதல் சொல்றான். வாழ்க்கைனா பல போராட்டம் இருக்கும், அதுக்காக போராட்டமே வாழ்க்கையா இருக்காது, கடைசியா ஒரு முறை ட்ரை பண்ணா உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல என்னோட வாழ்க்கையும் மாறிடும்னு சொல்ல நம்ம படத்தோட ஹீரோ எந்த ஒரு வேலை வெட்டிக்குமே போகாம எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேலை வெட்டிக்கு போகாத விஐபி தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவர் மேல உசுரே வச்சிருக்கும் முறை பொண்ணு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறான்னு சொல்லி உதாசனப்படுத்திக்கிட்டே எப்பவுமே இருப்பாரு. இது இந்த 80sல வர்ற ஹீரோயின் மாதிரி கப்பையும் கையில நோட்டையும் வச்சுக்கிட்டு சுத்துறாங்களே, இவங்க தான் முறை பொண்ணு நம்பர் 1. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம படத்தோட ஹீரோ அவன் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எத்தனை வேலையை செய்ய போறாருன்னு. நம்ம சோமு இருக்காருல்ல, அவர் ஒரு மகா நடிகங்க, நாடக கலைஞனும் கூட. நடிச்சா நாடே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா வர்ற சம்பளம் வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்தாம அடுத்த வேலை சோத்துக்காக மாட்டுங்களை மந்தையில பிடிச்சி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனுஷ பயலுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு சோழிய முடிக்கும் கல்யாண புரோக்கர் வேலையும் நம்மளால சைடுல சேர்த்து பார்த்துட்டு இருக்காப்ல. இவங்க 2 பேருக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்த ஃப்ரெண்டு சரக்கையும் சைடிஸையும் ஊத்தி கொடுத்து அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர், பெரிய இடத்துல இருக்கிற அவரோட பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. நம்ம சோமு உசுபத்தி விட நம்பாலியாரு கல்யாண புரோக்கர்லயே கெட்டிக்காரராச்சு இல்ல, சொன்ன அடுத்த ஷாட்ல கல்யாண வேலையை கச்சிதமா முடிச்சிடறாப்ல நம்ம ஃப்ரெண்டு சோமு. அட கல்யாணம் தான் ரெடி ஆயிடுச்சு, காலை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்க கூடாது, ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல உள்ள அந்த ஊர் அந்த புற நாயகின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கான்னு தெரியல. நம்ம வெள்ளக்கார வெளிநாட்டு ஃப்ரெண்டு படுக்கிறதுக்கு அந்த அந்தப்புற நாயகி வீட்டுல துண்ட போட நம்மால நாகேந்திரன் வெளியில நல்ல நண்பனுக்காக காவல் காத்துட்டு இருக்காப்ல. அந்த சமயம் பார்த்து அந்தப்புற நாயகியை லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கும் நம்ம செட்டியார, அதாங்க நம்ம பொன்னம்பலம் தான் செட்டியார நடிச்சிருப்பாரு. அந்த பக்கமா ஒதுங்கிறதுக்கு வர எவன்டா அவன் என் வீட்டுல கடையை போட்டதுன்னு கடுப்பாகி அவ திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு மிரட்ட பதறி போன நம்ம வெள்ளக்கார ஃப்ரெண்டு வெளிநாட்டு ஃப்ரெண்டு இருக்காரு இல்லையா, அவர் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு யோசிச்சு நம்ம நாகேந்திரன் செட்டியாரோட கார் கண்ணாடியை உடைச்சு செட்டியாரை டைவர்ட் பண்ணி நம்ம வெள்ளக்கார ஃப்ரெண்டை காப்பாத்திடுறாப்ல நம்ம நாயகன் நாகேந்திரன். உசுர காப்பாத்தின ஃப்ரெண்டுக்கு வரமா வெளிநாட்டுக்கு போக உதவி நான் பண்றேன்டா மச்சான், விசாவுக்கான காசை நீ ரெடி பண்ணு, ஆக வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன்னு வெளிநாட்டுக்கார ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு வெறிகொண்ட வேங்கியா எங்க எப்படி காசை பட்ட போறோம்னு எதுவுமே தெரியாம முயற்சி திருகுணியாக்கும்னு சொல்லி நொந்து நூடுல்ஸ் ஆக்கி போறாப்ல நம்ம படத்தோட ஹீரோ நாகேந்திரன். நண்பன் சோர்ந்து போயிட்டா அது இன்னொரு நண்பனுக்கு எவ்வளவு வலிக்கும்னு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எனக்கு தெரிஞ்சது நடிப்பும் இந்த கல்யாண புரோக்கர் தொழில் தான்டா, நான் சொன்னா தப்பா எடுத்துக்காத, நீ 4 பேர் பார்க்க நல்லா வாழுறேன்னு காட்டுறது நீ போகிற வண்டியில தான் இருக்கு, அந்த வண்டி நீ கஷ்டப்பட்டு வாங்கினதா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு வரதட்சணையா வந்ததா கூட தான் இருக்குன்னு சொல்லி நம்ம தாயகத்தின் தாரக மந்திரத்தை நம்ம சோமு எடுத்து சொல்ல நம்மளுக்கு 1000 வாட்ஸ் பல்பு மண்டைக்கு மேல எரியுது. நான் எங்க போயிட எனக்கான வண்டியை தேடுவேன் அப்படின்னு கஷ்டப்படுறாப்ல. பாத்துங்க எவ்வளவு சோம்பேறியா இருக்கிறாப்லன்னு. இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொன்ன தரகருக்கு இது கூட தெரியாதா, உனக்காகவே காத்திருக்கும் உன்னோட மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க கொடுக்கிற வரதட்சணையை வச்சு நீ விசா எடுத்து எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிடுறா நண்பா அப்படின்னு சொல்ல அடுத்த ஷாட்லயே நம்ம ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. முறை பொண்ணு பால் சொம்போட வந்து நிக்க சொன்னபடி வரதட்சணை கிடைக்கலன்னு நம்ம ஆளு கடுப்பாயிடுறாப்ல. நம்ம ஹீரோ நாகு அவனோட அம்மாவை திட்ட தாய் கிழவி தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணா உறவு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நாகு கிட்ட வரதட்சணை தம்பி கிட்ட சொல்லாமலே மறைச்சிடுச்சு அப்படின்ற விஷயம் நம்ம நாகுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் கடுப்பான ஹீரோ ஃப்ரெண்டை போட்டு அடின்னு அடிக்க அந்த பக்கம் தாய் கிழவி தாம்பத்திய பலத்தை தாரக மந்திரமா சொல்லி கொடுக்குது புதுசா வந்த மன பொண்ணு கிட்ட. ஒட்டு கேட்ட நாயகம் ஓடியே போயிடுறான். பொண்டாட்டி கூட இல்லைங்க, அவன் ஆஸ்தான ஃப்ரெண்டு சோமு கூட. இதுக்காக இவன் அவனு நினைச்சிடாதீங்க. எபிசோட் 2ல லில்லி குட்டியோட ஆட்டத்தை பார்ப்போம் வாங்க. இதுதாங்க இருக்கிறதுலே அல்டிமேட். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம புரோக்கர் ஒரு பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ண வச்சுட்டா நம்ம நல்ல கமிஷன் பார்க்கலாமே நினைச்சு தேடி தேடி அலைவாப்ல. கல்யாண வெறி பிடிச்ச லூசு பொண்ணை கட்டிக்க ஒரு பையனும் வரல. நம்ம ஊர்ல கல்யாண வயசு பொண்ணுங்களுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி அவங்க ஊர்ல லூசு பிடிச்சிரும் போல. நம்ம ஹீரோட வீக்னஸ் தெரிஞ்சு அந்த லூச கல்யாணம் பண்ணணும் அங்க கிடைக்க வரதட்சணை வச்சு நீ கிளம்பி ஜெயிச்சிட்டு வாடா மாறா அப்படின்னு சோமு சொல்ல அதை கேட்டு நம்ம நாகும் ஓகே சொல்லிடுறாப்ல. அந்த லூசு பொண்ணு நம்ம ஆளு தலையிலையும் கட்டி வச்சிடறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட பால் சொம்போட வருவான்னு பார்த்தா நம்ம லில்லி குட்டி பாட்டிலோட வராங்க. இத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்த கல்யாண வரியை கட்டிலின் மீது மொத்தமா கொட்டி திக்கிறாங்க நம்ம லில்லி குட்டி. விடிய விடிய முடிய முடிய நம்ம ஹீரோ கதறி கதறி அழுவுறாப்ல. இத்தனை வருஷமா கட்டி
காத்து தன்னோட கற்பை இப்படி சூறையாடிட்டாலே இந்த படு பாதைக்கு இந்த காம பிசாசு கதிகலங்கி போய் பாக்குறாப்ல. அது எதையுமே பொருட்படுத்த நம்ம லில்லி குட்டி அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட இதை பார்த்து இவளோட வேகத்தை பொறுக்க முடியாம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தாயி, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன், என்ன மட்டும் எப்படியாவது விடுன்னு சொல்ல முடியவே முடியாதுன்னு மறுக்கிறாங்க நம்ம லில்லி குட்டி. மாமனோட கெஞ்சலை பார்த்து சரி போயிட்டு வாமா சீக்கிரமா வந்துருன்னு நம்ம லில்லி குட்டி ஓகே சொல்லி அமுச்சு வைக்க ஆளை விட்டா போதும் சாமி கையில கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல நம்ம ஹீரோ நாகு. என்னடா போனவனை இன்னும் காணோம்னு தேடி திரிய ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம லில்லி குட்டியோட அண்ணன் போலீஸ் போல, இவர் தான் போலீஸ்கார மச்சான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓடி போன 2 ஃப்ரெண்டும் எபிசோடு 3ல வந்து நிக்க ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க, எளியவர்களுக்கு இலவச திருமணம், இல்லாதவர்களுக்கு தாலிக்கு தங்கம் தரும் தரமான திட்டம். அட பாவிகளா, இது தமிழ்நாட்டில் மட்டும்தான்டா ஃபேமஸ்னு பார்த்தா அங்கேயும் அப்படிதான் போல. ஏற்கனவே விசா எடுக்க காசு சேர்க்க முயற்சி பண்ணி 2 அட்டம்ப்ட்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்க பேர் கொடுத்து மாலை மாத்தினா கிடைக்கும் காசையும் தங்கத்தையும் வச்சுக்கிட்டு நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சோமு சொல்ல, நண்பேண்டான நம்மாளு மதம் மாத்தி பேர் மாத்தி மனமேடையில் நிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. கல்யாண வைபோகம் ஆரவாரமா நடக்க நம்மளுக்கு என்ன பேர் கொடுத்தோம்னே தெரியாம எத்தனை முறை கூப்பிட்டாலும் எதுவுமே தெரியாம உட்கார்ந்து இருக்க நண்ப சோமு தான் உசுப்பேத்தி விடுறான், அது ஓம் பேர் தான்டா மடையா. அதுக்கப்புறமா எந்திரிச்சு போய் மனமேடையில எனக்கான பொண்ணு எங்கடான்னு பொண்ணை தேட பிரம்மாண்டமா கட்டுறாங்க நம்ம அழகிய லைலா. பார்த்ததும் நம்மளுக்கு அங்கேயே மயக்கம் வந்துருச்சுங்க. காரணம் ஆன் தி வேல நம்ம லைலா 2 பேரை போட்டு புரட்டி எடுத்து தரமான சம்பவம் பண்ணிருப்பாங்க. ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டோமேனு மயக்கத்துல இருந்த நம்ம நாகுவை தட்டி எழுப்பி தண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு லாஜிக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. என்ன கொடுமை பாத்தீங்களா, சும்மா இருக்காம கட்டின புருஷனுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லி லைலா நம்ம ஹீரோ நாகு கிட்ட தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட முத புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட கள்ளத்தொடர்புல இருந்தான், அதை நான் பார்த்து வேகத்துல கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தி கொன்னு விட்டேன். இப்போ பெயில்ல வந்த என்ன கூப்பிட்டுட்டு வர்ற புருஷன் சொந்தக்காரங்க தான் வந்தாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லி கேட்காம அவன் வலுக்கட்டாயமா இழுத்தானுங்க, அதனாலதான் அவங்கள போட்டு அடிச்சேன்னு உண்மையை சொல்ல அந்த கதையை கேட்டு கதிகலங்கி போயிடுறப்பல நம்ம ஹீரோ நாகு. பேசுனதுல டயர்ட் ஆகி சமாச்சாரமான விஷயத்தை மறந்து நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம லைலா தூங்கிடுறாங்க. தூங்குன லைலா கிட்ட இருக்கிற தங்கத்தையும் காசையும் எப்படியாவது எடுத்துன்னு யோசிக்க நம்ம லைலா ஆல்ரெடி சேஃப்டியா பெண்களுக்கே உரிதான சேஃப்டி லாக்கர்ல வச்சுட்டு தான் தூங்குறாங்க. தூக்கமே இல்லாம தவிச்ச நம்ம நாயகன் நாகு நழுவுன தங்கத்தையும் பணத்தையும் தூக்கிக்கிட்டு ஓட, என்ன இருந்தாலும் அவளும் கஷ்டப்பட்டு இருக்கா, அவளுக்கும் ஒரு ஷேர் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவளுக்கான ஷேரை வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல நம்ம ஹீரோ நாகு. லைலா கிட்ட தப்பிச்சு 4வது எபிசோடுக்குள்ள நுழைஞ்ச நம்ம நாகுவும் சோமுவும் காசை கவுண்ட் பண்ண, அட பாவி மக்கா இது பஸ்ஸுக்கு தான் தேறி இருக்கு, பிளைட்டுக்கு பத்தாதுன்ற நிலைமையில புரோக்கரா யோசிச்ச நம்ம சோமு நம்ம ஆளுக்கு 4வது திருமணத்துக்கான ஐடியாவை கொடுக்குறாப்ல. தப்புன்னு தெரிஞ்சு ஓகே சொல்றாப்ல நம்ம ஹீரோ நாகு. 2வது எபிசோட்ல தன்னோட தங்கச்சியோட புருஷனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறண்டி தங்கச்சி அப்படின்னு சபதத்தை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லீவை போட்டு ஆஃப் த டியூட்டில வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாப்ல நம்ம போலீஸ்கார மச்சான். என்னதான் இருந்தாலும் போலீஸ் ஆச்சு, மோப்பு முடிச்சு அங்க தேடி அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாப்ல ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ நாகு. அதே சமயம் காலேஜ் லைஃப்ல கப்ப தூக்காம காதல்ல விழுந்து கர்ப்பிணியான தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எப்படியாவது என் கௌரவத்தை நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு ஒட்ட புடிவாரமா தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காப்ல இங்க ஒரு தகப்பன். இது தெரிஞ்ச நம்ம சோமு சும்மா இருப்பாப்லையா, அங்க கொண்டு போய் நம்ம ஆளை கட்டி வைக்கிறாப்ல. ஒரு நண்பனுக்கு பிரச்சனைனா ஒரு ஃப்ரெண்டு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவான்னு நம்ம சோமுவோட கேரக்டரை பார்த்து நானே அசந்து போயிட்டேன்னா பாத்துக்குங்க. அங்க கிடைச்ச வரதட்சணை ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆக, அது பெரிய கூட்டு குடும்பமா இருந்த வீடு போல. நைட்டு 12 மணிக்கு நம்மால கிளம்புறதுக்கு பார்க்க எங்க போனாலும் டைம் லூப்ல மாட்டின மாதிரி ஆரம்பிச்ச இடத்துலயே வீட்டுக்கு வந்து நிக்கிறாப்ல. அதே சமயம் பார்த்து கல்யாண பொண்ணு தூக்கு மாட்டிக்க போக அங்க நம்ம நாகு ஒரு அட்வைஸ போட்டு நான் எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு கேட்க, இவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் சாவித்ரி வீட்டை விட்டு வழி அனுப்பி வைக்கிறா. இவ்வளவு பாசமா தன்னை வழி அனுப்பி வைக்கிறாளே இந்த சாவித்ரி, இவளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு யோசிச்சு நம்ம ஹீரோ நாகு ஆட்டைய போட்டதுல 5% அவகிட்ட கொடுத்துட்டு உன் வயித்துல வளரும் குழந்தைய நல்லா பாத்துக்கோமான்னு சொல்லி நண்பனோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல. 5வது எபிசோடுக்குள்ள போறாங்க. எபிசோடு 5 மணமகள் தங்கம். அந்தப்புற நாயகி பக்கத்து ஊர் பஞ்சாயத்து தலைவர் மதிக்காத அந்தப்புற நாயகியை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்காக கட்டம் கட்டுறாப்ல பஞ்சாயத்து தலைவர். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஊர் மக்கள் எப்படியாவது இந்த ஊரு தங்கத்தை தேவதைய நாங்க இங்கிருந்து விடமாட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை, இவ தனியா இருக்கிறதான பிரச்சனை, இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணா இவ இந்த ஊருக்கார பொண்ணாயிடுவாள், இவளுக்கு நாங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிற ஊர் இளவட்டங்கள்லாம் சேர்ந்து கோயில் திருவிழாவுக்கு காசு சேர்க்கிற மாதிரி தங்கத்தோட கல்யாணத்துக்கு நம்ம பயபுள்ளைங்க நோட்டு போட்டு காசை கலெக்ட் பண்றானுங்க. திருவிழாவுக்கு கூட இப்படி பண்ணுவானுங்களான்னு தெரியாதுங்க, அந்த மாதிரி நோட்டு போட்டு காசை கலெக்ட் பண்றாங்க. அடுத்தது யாரு சிக்குவான்னு தேடிட்டு இருந்த நம்ம சோமுக்கு தங்கத்துக்கு மாப்பிளை தேவைன்னு தெரிஞ்சா சும்மா விடுவாப்லையா, உடனே நம்ம ஃப்ரெண்டு நாகுவை கொண்டு போய் ஆட்ட மந்தையில நிறுத்துற மாதிரி மாலையை போடுறதுக்கு டேட்டு குறிச்சிட்டாப்ல. இது தெரியாத நம்ம நாயகன் ஹீரோ நாகு அந்தப்புற நாயகியோட வீட்டு வாசல்ல யதார்த்தமா நிக்க, இதை பார்த்த நம்ம நாயகி தங்கம் யாரும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க அவர்கிட்ட போய் ரேட்டு பேச ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த ஊர் இலசுகள் அவர் தான் தங்கம் உனக்கான மாப்பிள்ளைன்னு சொல்ல வெக்கத்துல எகுத்தாப்புல நின்ன இலசுகளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுது தங்கம். என்ன தரமான பொண்ணு பாத்தீங்களா, ஏன்னா அவங்க தான் ஊரோட அந்தப்புற நாயகியாச்சு. அந்தப்புற நாயகிக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோவுக்கு ராஜ மரியாதை கிடைக்குதுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர்னு ஒரு ஊரே உள்ள போயிட்டு வெளியில
வெளியில வருது. ஹீரோவை தவிர மீதி எல்லாருமே போறாங்க வராங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட பிடிச்சது அந்த பஞ்சுவாலிட்டியும் போக்கஸும் தான். சமயம் பார்த்து சமாச்சாரம் நடக்கும் நேரத்துல கதவை சாத்தி காத்தையும் வந்தவனோட செயினையும் ஆட்டைய போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல. எதிரில் வந்த சோமுவையும் கூட்டுட்டு வேகமா இருக்கிற இந்த இருட்டிலேயே கிளம்ப ஆன் தி வேல ஒரு ரிவர் ஒன்று இருக்குங்க. அந்த ரிவரை கடந்துட்டா நம்ம வாழ்க்கை மாறிடும்னு சொல்லி போறாங்க. வந்த போட்டை பார்த்தா அங்கதான் அதிர்ச்சி காத்திருக்கு. போலீஸ்கார மச்சான் மோப்பம் முடிச்சு எப்படியோ இங்க வந்துடுறாப்ல. இலே திருட்டு பயலுவலா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா, உங்களை விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஓட போலீஸ்கார மச்சான பார்த்த நாகுவும் சோமுவும் தலை தெறிக்க ஓடி ஒரு புதர்கிட்ட நிக்கிறாங்க. இதுதாங்க படத்தோட ஓப்பனிங் சீன். அந்த இடத்துல ஒரு குட்டி சண்டையை போட்டு போலீஸ்கார மச்சான்ட்ட இருந்தது நாகுவும் சோமும் எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. அட அதுதாங்க 6வது எபிசோடு. ஓபன் பண்ணா நம்ம அப்புக்குட்டி பழனியில பட்டைய போட்டு நம்ம ஹீரோ நாகுவுக்கும் சோமுவுக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக வராப்ல. உடம்புக்கு முடியாம படுத்திருக்க அப்பன் தான் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருந்து தேடிக்கிட்டு இருக்காப்ல ஒரு நல்ல மாப்பிளையா. நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன், எப்படியாவது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், தங்கமான பொண்ணு. அட நம்ம கட்டடிக்கு அம்மு அபிராமி தாங்க 6வது எபிசோட நாயகி. அம்மு அபிராமியை பார்த்து அழகுல மயங்கி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாப்ல நம்ம ஹீரோ நாகு. இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எதையுமே இனிமேட்டு பண்ணக்கூடாது. கல்யாணம் முடிஞ்ச கையோட 6வது பால் சொம்பு கிட்ட வர்ற என் பொண்டாட்டி கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட போறேன்டா நண்பா அப்படின்னு புல் போதையில வளர்றாப்ல. சோமு எவ்வளவு கருத்து பாக்குறாப்ல. மச்சான் வேணாண்டா, எதுவுமே சொல்லாத, உனக்கு கிடைக்கிறது எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டு உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாப்ல. அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டி இவதான் வாழ்ந்தா இவ கூட தான் வசனம்லாம் பேசிட்டு அம்மு அபிராமியை பார்த்து அழ ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாப்ல. கதி கலங்கி போற அம்மு அபிராமி, இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, சரி நடந்தது நடந்து போச்சு, இனிமேட்டாவது உங்க வாழ்க்கையில நான் மட்டும்தான் ஒரு விஷயத்த சொல்லுங்க, இனி எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, இந்த ஒரு தர்ம பத்தினி என் பொண்டாட்டி, இவளுக்காக நான் எதையுமே செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு ஊரு வேணாம், உலகம் வேணாம், காசு வேணாம், சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம், என் வெளிநாட்டு வாழ்க்கை எதுவுமே வேணான்னு சொல்லி சத்தியத்தை கொடுத்த கையோட நம்மால் மப்புல மயங்கி போயிடுறாப்ல. விடிஞ்சு எழுந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதிர்ச்சியே நம்மால காத்திருக்குன்றது அப்ப தெரியல. விடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, அதிகாலை சூரிய உதயம் சன்ரைஸ் ஷாட் அழகா காட்டுறாங்க. நம்ம கட்டடிக்கு அம்மு அபிராமிய எந்திரிச்சதுல இருந்து காணுமேன்னு நம்ம ஹீரோ நாகு தேட வீட்டுக்குள்ள ஆள் இல்லாம இருப்பதையும் வீட்டுல ஒரு குண்டூசி கூட விடாம தொடச்சி சென்றிருப்பதையும் பார்த்து நான் இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டேனே என்று கதறி அழுகுறாப்ல நம்ம ஹீரோ நாகு. ஹீரோவோட சஜஷன் ஷாட்ல நம்ம போலீஸ்கார மச்சான் புல்லட்ல வந்து நிக்க கையில போட்டோவை எடுத்து காட்டி இத்தனை நாளா தன்னோட உயிருக்கு உயிரா துணையா நின்ன நண்பன் சோமுவோட மனைவி தாண்டா, அதாவது சோமுவோட பொண்டாட்டி தாண்டா அம்முவோட அபிராமி, இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு 2 பேரும் கூட்டு களவாணித்தனம் பண்ணி தாண்டா உன்னை ஏமாத்திருக்கு, இதுல வந்து சிக்கிக்கிட்டியடா செவ்வாழன்னு சொல்ல, அடடா இத்தனை நாளா எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னோட நண்பன் கூட இருந்தான்னு நினைச்சவனுக்கு பிரச்சனையே அவனாலதான் தெரிய வர கதறி கதறி அழுகுறாப்ல நம்ம ஹீரோ நாகு. வண்டியில உட்காந்து என்ன தூக்குல போட போறீங்களா, என்கவுண்டர் பண்ண போறீங்களா, நான் வாழவே தகுதி இல்லாதவன், என்னோட சுயநலத்துக்காக இத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திட்டேனே அப்படின்னு ஹீரோ நாகு ரொம்பவே வருத்தப்படுறாப்ல. போலீஸ்கார மச்சான் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி இறங்குடான்னு சொல்ல நம்ம ஹீரோவை பார்த்து ஊரே ஆச்சரியப்படுது, சிரிக்குது கைத்தட்டி. உனக்கு கோர்ட்டு கொடுக்கும் தண்டனெல்லாம் பத்தாதுறாங்க கொய்யால, குடும்பம் நடத்தி பாரு தெரியும்னு சொல்லாம சொல்லி அனுப்பி வைக்கிறாப்ல நம்ம போலீஸ்கார மச்சான். 6 பொண்டாட்டியும் அடுத்தடுத்து வீட்டுல வரிசை கட்டி வெறி கொண்டு நிக்கிறாங்க. அந்த மனுஷனோட ரியாக்ஷன் இருக்கே பா, நீங்களே பாருங்களேன். அவன் ஊர்ல ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாம எவ்வளவு அவஸ்தைப்படுறான்னு கல்யாணம் பண்ண கேட்டாதான் தெரியும். நம்ம ஆளுக்கு 6 பொண்டாட்டி அப்படின்ற ஷாட்ல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இவ்வளவு நேரமா உங்களோட பொன்னான நேரத்தை இந்த வீடியோவை பார்க்க நீங்க செலவிட்டதால உங்ககிட்ட உரிமையா கேட்கிறேன், ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க லைஃப்ல இருக்கும் கதைகளையும் கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட பேரை டேக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட உள்ளூர் டு உலக சினிமாவில். நன்றி.